ருரு என்ற அசுரன் இருந்தான். அவன் பார்வதி தேவியை பார்த்து அவளை தன் மனைவியாக்க முடிவு செய்தான். தனது ஆசை நிறைவேற கடுமையான தவம் செய்யத் தொடங்கினான். அவனது தவத்தின் வெப்பத்தால் மலையே எரியத் தொடங்கியது. பிரம்மதேவன் அவனுக்கு முன் தோன்றி அவன் தவத்தின் காரணம் கேட்டார். அவன் கேட்ட வரத்தை தர முடியாது என்று கூறி பிரம்மா மறைந்தார். ஆனால் ருரு நிறுத்தவில்லை. அவனது தவத்தின் அக்கினியால் மலை எரியத் தொடங்கியது. பார்வதி தேவி சிவனிடம் நெருப்பை நிறுத்த சொன்னார். சிவனோ, அவன் உனக்காக தான் தவம் செய்கிறான், நீதான் நிறுத்த வேண்டும் என்றார். சரி, நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று கிளம்பினார் பார்வதி. பார்வதி ஒரு சிங்கத்தை வீழ்த்தி அதன் தோலை ஆடையாக அணிந்தாள். அவளது தோற்றம் கொடிய தேவியாக மாறியது. அவள் ருருவின் முன் தோன்றி, நான் தான் பார்வதி, உன் தவத்தை நிறுத்து என்றாள். நம்பாத ருரு கடாயால் தேவியை அடித்தான். தேவியும் நகங்களால் அவனை கிழித்தாள். அவர்கள் இருவருக்கும் கடும் போர் தொடங்கியது. ருரு பல அசுரர்களை உருவாக்கினான். அதற்கெதிராக பார்வதி தன் உடலிலிருந்தே பல சக்திகளாக பிரிந்து அந்த அசுரர்களை விழுங்கத் தொடங்கினாள். பயந்த ருரு பூமியிலிருந்து வானுலகிற்கும் பாதாளத்திற்கும் தப்பிப்போனான். ஆனால் தேவியின் கோபம் அவனை எங்கும் விடவில்லை. இறுதியில் ருருவை பிடித்த பார்வதி தனது நகங்களால் அவனது தலையை அறுத்தெறிந்து அவனை கொன்றாள்.